ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேங்காய், தக்காளி, வெங்காயம், மசாலா இதெல்லாம் நல்லா வதக்கி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த மசாலாவையும் கொட்டிட்டு நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நல்லா கரைச்சி அதையும் அந்த மசாலா கூட ஊற்றிட்டு நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சிடணும். அடுப்பில் தூக்கி வச்ச உடனே பக்கத்தில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உடனே அந்த மசாலா கூட சேர்த்து அதை மூடி வச்சிடணும். அது மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டு கொஞ்சோண்டு உப்புத்தூள் தூவி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் காரக்குழம்புக்குலாம் அப்படி ஊற்றி காரக்குழம்பை கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சுட்டு சாதம், காரக்குழம்பு, அப்பளம் வச்சு மத்தியானம் லஞ்ச் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.